இந்த தொகுதியை பொறுத்த வரையிலும் நீங்க வந்து இங்க சிக்கிக்கிட்டீங்களா இல்ல சவாலா அப்படின்னு கேள்வி வந்து பல வருடங்களா தண்ணியே இல்ல அப்படி சொல்றோம். அதே பல வருடங்களா 20 வருஷமா வந்துட்டு இங்க இல்ல தண்ணி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து பினாமி பேர்ல நிறைய சாராய கடை வச்சிருக்காரு. அந்த தண்ணி கிடைக்குது இங்க மலிவு விலையில. 24 மணி நேரம் ஒரு மது போதை கிடைக்குதுன்னா இந்த அமைச்சர் தொகுதி எல்லாம் கிடைக்கும். தண்ணி வரல, சாராய கடையை மாத்திரம் நிப்பாட்டுங்க, வேற எதையுமே எங்களுக்கு செய்ய வேண்டாம். குடும்பமே எல்லாம் போச்சு, புள்ள குட்டி அனைத்தும் குடிக்குது. பிரதமர் முதற்கொண்டு அண்ணாமலை அவர்கள் வரைக்கும் நீங்க அங்க போங்க ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அது என்ன விஷயம் சார் சொல்ல வரீங்க? ஒரு 4 வருஷமா நின்று ஒரு எம்எல்ஏ ஹாட்ரிக் அடிச்சுட்டு இருக்காரு. அவரை போய் நம்ம ஃபேஸ் பண்றோம். அப்ப அவர் கெடுதல் பண்ணியிருந்தா அவர் தோத்துருப்பாரு அப்படின்ற ஒரு டவுட்டோட தான் உள்ள வந்தேன். இவர் ஓட்டு கேட்கல, ஓட்டை வாங்கியிருக்காரு. எதிர்த்தரப்புல வேட்பாளர் நின்றார், வேட்பாளர் வாங்கியிருக்காரு. வந்தவங்க ஓட்ட வாங்கி முடிச்ச உடனே அவங்க வேலையை பாக்குறாங்க, எங்களை என்னென்ன கண்டுக்கிறதே இல்லை. மோடிஜிட்ட யாருனாலும் தப்ப முடியாது. அவரோட கழுகு பார்வை, அவருடைய பார்வை இந்த பகுதியில பட்டிருக்கு. இந்த பகுதியை சொர்க்க பூமியா மாத்துவார். எல்லா ஃபண்டையும் கொடுப்பாரு. நான் அவருக்கு செல்ல புள்ள மாதிரி என்னை கூட்டு மேடைக்கு அருகில உட்கார வச்சு அவர் நல்லா பேசினாரு, நல்லது பண்ணாரு. அவருக்கே ஓட்டு போடுறோம். ஒரு வாட்டி எங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சானா நாங்க அந்த வாட்டி தாமரை சின்னத்துக்கே ஓட்டு போடுறோம். இப்ப இருக்க ஸ்டாலினுக்கு கனிமொழிக்கு 4 நாக்கு இருக்கு. டெய்லி ஒரு பொய், டெய்லி ஒரு பித்தலாட்டம். மக்களை எப்படியெல்லாம் ஏக்கலான்ற அந்த திட்டத்தோட தான் இருக்கு. சதுரங்க வேட்ட படத்துல அவரே பாரு, ஒரு மனிதன் ஒரு கருணையை பெறணும்னா இறக்கத்தை காட்டக்கூடாது, அவன் ஆசையை கூட்டணும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில திருப்பத்தூர் பாஜக வேட்பாளர் திருமாவளவன்ஜி அவர்களை வந்து சந்திக்கிறோம். களத்துல வந்து மிகப்பெரிய அளவுல எழுச்சியை உருவாக்கி இருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். சந்தோஷம். இதுக்கு வந்து நான் நீங்க கேட்கலாம் தான் கஷ்டப்பட்டு இருக்கணும். எதுக்கு நானே கேட்டு போயிடலன்னா இல்ல சார், மத்த தொகுதியெல்லாம் பொறுத்த வரையிலும் வேற மாதிரி இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரையிலும் நீங்க வந்து இங்க சிக்கிக்கிட்டீங்களா இல்ல சவாலா அப்படின்னு கேள்வி வருது. எனக்கு இது ஒரு சவாலும் இல்லை, சிக்கிக்கிறவும் இல்லை. அவர் ஒரு வேட்பாளர், நான் ஒரு வேட்பாளர், அவ்வளவுதான். போட்டியில வந்து போர்க்களத்துல ஒப்பாரிக்கு இங்க வேலை இல்லை. அவரை நான் வந்து அவர் இது வரைக்கும் மக்களுக்கு செய்யாத விஷயங்களை மக்கள் இடத்துல எடுத்து சொல்றேன். அது அவர் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா என்னை பொறுத்த அளவுக்கு இது சவாலும் இல்லை, சிக்கலும் இல்லை. நான் வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கேன். வெற்றி என்பது எனக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. மக்கள் கருத்து கணிப்பா இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும். நான் ஜனநாயகத்தை நம்பி நிக்கிறேன் தேர்தலில். நான் அவர் வந்து பணநாயகத்தை நம்பி நிக்கிறாரு. அவரு ஓட்டு வாங்க போறாரு எல்லாத்திட்டையும். நான் ஓட்டு கேட்க போறேன். அதனாலதான் வந்து மக்கள் என்னை நேசிக்கிறாங்க. நான் எல்லா இடத்துலயும் இது பரப்புரையில இதை வைக்கிறேன். இந்த மாதிரி இது வரைக்கும் எம்எல்ஏ பெரிய கருப்பண்ண வந்து உங்ககிட்ட ஓட்டு வாங்க வந்தார், நீங்க என்ன செஞ்சீங்க? ஆனா நான் ஓட்டு கேட்க வரேன். ஓட்டு கேட்க வரீங்கிட்ட கோரிக்கை வைங்க. கோவத்தை நீங்க அவங்க மேல காட்டுங்கன்னா அது 100க்கு 100% வந்து இந்த தொகுதி இது வந்து சொல்லி மாளல. ஒவ்வொரு இடங்கள்லயும் நம்ம போய் பார்த்தோம்னா எந்த ஒரு அடித்தட்டு மக்களும் ஆளக்கூடிய தகுதியற்ற பகுதி தான் இந்த பகுதி. இல்ல சார், உண்மை நிறைய பாக்குறோம். பல வருடங்களா தண்ணியே இல்ல அப்படி சொல்றோம். அதே பல வருடங்களா 20 வருஷமா வந்துட்டு இங்க இல்ல தண்ணி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து பினாமி பேர்ல நிறைய சாராய கடை வச்சிருக்காரு. அந்த தண்ணி கிடைக்குது இங்க மலிவு விலையில. ஆனா இங்க குடிக்கிறதுக்கு தான் தண்ணி இல்லை. அப்பா ஸ்டாலினோட அப்பாவோட சாராயத்துக்கு இங்க பஞ்சம் இல்லை. சாராய தண்ணி இங்க 24 hours கடை. இங்க இருக்கக்கூடிய மதுபான கடைகள், நான் நைட்லாம் பிரச்சாரம் முடிச்சு போயிட்டு இருக்கேன். 24 மணி நேரம் ஒரு மது போதை கிடைக்குதுன்னா இந்த அமைச்சர் தொகுதி எல்லாம் கிடைக்கும். எப்ப போனாலும் எங்க போனாலும் அந்த கடையில வந்து சும்மா லைட்டை மட்டும் அமைதி சற்று இறங்கியிருக்காங்களே தவிர வியாபாரம் நடந்துட்டாரு. அந்த தண்ணிக்கு இங்க பஞ்சம் இல்லை, குடி தண்ணிக்கு தான் இங்க பஞ்சம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி பெண்கள் நம்ம பாத்துட்டு வரும்போதே உங்களோட டிராவல் பண்ணும் போதே பார்த்தோம். பெண்கள் எல்லாரும் உங்களை சூழ்ந்துகிட்டு கேட்ட ஒரு கேள்வியும் இதுதான். மதுபான கடையை வந்து இழுத்து மூடுங்கன்னு கொந்தளிக்கிறாங்க. ஆக்சுவலா நீங்க ஒரு பக்கம் டாஸ்மாக் இருக்குன்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கொந்தளிக்கிறாங்க, இந்த மாதிரி மூடணும்னு சொல்றாங்க. பட் இதே ஊர்ல தான் நிறைய ஓட்டுகள் பெற்று மீண்டும் மீண்டும் தேர்வாயிட்டு இருக்காரு அவரு. அப்போ இங்க ஆண்களுடைய ஆதிக்கமும் ஆண்களுடைய சப்போர்ட் தான் அதிகமா இருக்கு எடுத்துக்கலாமா, இல்ல பெண்கள் வந்துட்டு இப்ப மட்டும் சொல்லிட்டு அவங்களும் சப்போர்ட் தானே பண்றாங்க திமுகவுக்கு அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கிற முடியாது. இந்த பகுதி மக்கள் வந்து, நான் அந்த பகுதிக்கு போறேன்னா ஒரு கலாச்சாரம் இருக்கு அந்த பகுதியில. இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு தாய் மாமன் வந்தா ஆராத்தி எடுத்தா அந்த ஆராத்திக்கு வந்து நம்ம ஏதாவது அந்த முறை செய்வோம். அந்த முறை செய்கின்ற அந்த அந்த கலாச்சாரம் இந்த பகுதியில அதிகமா இருக்கு. ஆனா இது எனக்கு மட்டும் பண்ணா பரவாயில்ல, எந்த கேண்டிடேட் வந்தாலும் அந்த ஊர்க்காரங்களாம் திரண்டு நிக்கிறாங்க. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, ஒரு செல்வ செழிப்போட விவசாயம் நல்லா வளர்ந்து
மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க எல்லாம் இங்க இருந்து உழைத்து இந்த மண்ணை வளப்படுத்தி இருந்தா யாரும் அப்படி நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த மண்ணை மலடாக்கி வச்சிருக்கிறார். வாழ்வாதாரத்திற்கே வழி இல்லாத மூதாட்டி 50 வயது 80 வயது 70 வயது மூதாட்டி நிக்கிறப்ப எனக்கு மனசு வலிக்குது. ஏத்தா போனேன்னு சொல்ல உட்காருதான் முதல்ல நிக்காத தானுமே. ஏன்னா வெயில்ல நிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? வறுமை கோட்டுக்கு கீழே அதிகமா வாழக்கூடிய பகுதி இந்த திருப்பத்தூர் சட்டமன்றம். விவசாயத்திற்கு வழியே இல்லை. எங்க பார்த்தாலும் கருவிலக்காடு, கண்ணு கட்டின தூரம் கருவிலக்காடு. புல்லு முளைக்கல இந்த பகுதியில. ஒரு ஆடு மாடு மேய்ச்சல் நிலம் இல்லை. இங்க குண்டார் திட்டம் கிடப்புல கிடக்கு, காவேரி குடிநீர் திட்டம் கிடப்புல கிடக்கு. அது போக முல்லை பெரியாறு அணையினுடைய நீர் வந்து இங்க இது வரைக்கும் வந்துச்சு, கீழவளவு வரைக்கும் இருக்கு. ஆனா அந்த கீழவளவு வரைக்கும் அந்த பகுதியில வந்து இங்க ஒரு வேடந்தாங்கல், அந்த வேடந்தாங்கலுக்கு போன அந்த நீர் தடைபட்டதுனால அங்க பறவைகளே வரல, ஒரு சரணாலயம் அங்க வர்றதில்ல. எந்த வேலையுமே செய்யாமல் ஓட்டை வாங்குவதை மட்டுமே குறிக்கோளா வச்சுட்டு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் வெகுண்டு இருக்காங்க, கோவத்துல இருக்கிறாங்க. அந்த நான் போனாலே என் மேல பாயிறாங்க. இதே பிரச்சனை பல வருஷமா இருக்கும் பொழுது அப்பெல்லாம் வராத கோவம் வந்து வெகுண்டு எழக்கூடிய அளவுக்கு நீங்க வரும்போது சரியான கேண்டிடேட் இல்ல. அவங்க எதிர்பார்த்தது இனி ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு ஃபார்வர்ட் பிளாக்காரு. நாங்க யாரு செய்ய அல்லது செத்து மடி அதிகாரம் அனைத்து மக்களுக்குன்னு சொல்ல முழங்கிய ஃபார்வர்ட் பிளாக்காரங்க நாங்க. இந்த கட்சியோட ஃபவுண்டர் ஆல் இண்டியா பிரசிடென்ட் நேதாஜி, தமிழ்நாடு பிரசிடென்ட் பசுமன் முத்துராமலிங்க தேவர், அவங்க நடத்தின ஃபார்வர்ட் பிளாக்ல நாங்க சவுத் இந்தியன் ஃபார்வர்ட் பிளாக், ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக், நாங்க வச்சிருக்க ஃபார்வர்ட் பிளாக்கும் அவங்களதான் ஃபாலோ பண்றோம். அப்ப மக்கள் ஒரு மோடி வந்து ஒரு ஃபார்வர்ட் பிளாக்காரனுக்கு வந்து ஒரு தொகுதியை ஒதுக்கி 27 சீட்ல ஒரு சீட்டை ஒதுக்கி யார் எங்க நின்றா சரியா இருக்குன்னு பிக்ஸ் பண்றது யாருன்னா பாரத பிரதமர் மோடி. என் மேல என்னை சுத்தி 1000 கண்கள் இங்க இருக்கு. ஒரு கண்கள் மட்டும் இல்ல, 1000 கண்கள் என்னை ஃபாலோ பண்றாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனாலும் அதுக்கு உடனே ரெமெடி வரும். எனக்கு என்னை சூழ்ந்து நான் இவ்வளவு நேரம் இங்க உட்காந்து இன்டர்வியூ பண்றேன், எனக்கு இங்க 1008 பார்வைகள் என் மேல விழுந்துட்டே இருக்கு. அதனால நான் இந்திய அளவுல ஒரு வேட்பாளர், கவனிக்கப்படக்கூடிய வேட்பாளரா நான் இருக்கிறேன். அது தமிழ்நாட்டுல 27 கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஃபார்வர்ட் பிளாக் கொடுத்துட்டு 26ல பாஜக நிக்குது. அப்ப அவங்க அந்த 26க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் விட 26வது 7வது இருக்கு எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா நான் எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படின்றதுல எனக்கும் தெரியும். ஆனா இந்த மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவன் எதையும் ஃபோர்ஸா நேதாஜி மாதிரி இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற தைரியம் எனக்கு இருக்குன்றது ஐயா மோடிக்கு தெரிய போய் எனக்கு இந்த சீட்டை கொடுத்துருக்குறாரு. அதனால வந்து நான் இந்த முறை என்பது இந்த சீட்டை தட்டி தூக்க விட மாட்டேன். நான் வர்றப்ப எனக்கு எல்லாம் பிடிக்கல, ஏன்னா நம்ம ஒரு சீட்டு கேட்டோம் இப்படி கொடுக்குறாங்களேன்னு. அப்ப அண்ணன் எடப்பாடியார் சொன்னா, நீ போப்பா, உனக்கு அங்க ஒரு விஷயம் இருக்கு, நீ போ, நீ வந்து தமிழ்நாடு அளவு மட்டும் இல்ல இந்திய அளவு நீ பேசப்படுவ, நீ அங்க போ. ஐயா மோடி ஐயா அவருடைய இன்ட்ரெஸ்டும் அதுதான், என்னோட இன்ட்ரெஸ்டும் அதுதான். உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. அண்ணன் டிடி வேணும்னு சொன்னாரு, நீ போப்பா, நில்லுப்பா, நீ நில்லு, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொன்னாங்க. இத்தனை பெரியவர்கள் சொல்லல நம்ம அடம்பிடிக்கணும்னு நான் வந்து பார்த்தேன். அப்புறம் வர்றதுல எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஒரு 4 வருஷமா நின்று ஒரு எம்எல்ஏ ஹாட்ரிக் அடிச்சுட்டு இருக்காரு, அவரை போய் நம்ம ஃபேஸ் பண்றோம். அவர் மக்களுக்கு நல்லது செய்ய போய் தானே அவர் 4 தடவை நிக்கிறாரு, அவர் வெற்றி பெறாரு. அப்ப அவர் கெடுதல் பண்ணியிருந்தா அவர் தோத்துருப்பாரு அப்படின்ற ஒரு டவுட்டோட தான் உள்ள வந்தா இவர் ஓட்டு கேட்கல. உள்ள போய் கிரவுண்ட் லெவல்ல நம்ம விசாரிச்சு பாக்குற ஒரு ஓட்டு கேட்க இருக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற தகுதியான நபர் அப்படின்றதுக்காக தான் உங்களை இங்க எடுத்திருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். உண்மைதான். 3 ஹை கமாண்டர், ஒன்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் வந்து டிடி விதிநகரன், எங்க அண்ணன் நயினார் நாகேந்திரன். நான் சொன்னேன் நயினார் நாகேந்திரன் சொன்னேன், என்ன நீ போப்பா ஒரு விஷயம் இருக்குப்பானாரு. அதே போல அண்ணன் எல்முருகன் அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணன் அண்ணாமலை அண்ணா நீங்க போங்க, எல்லாம் நல்லது நடக்கும், நீங்க போங்கன்னா நல்லது நடக்கும்னு அவர் சொன்னார். இத்தனை அன்னைங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் போக கூடாதுன்னு தான் வந்தேன். பிரதமர் முதற்கொண்டு அண்ணாமலை அவர்கள் வரைக்கும் நீங்க அங்க போங்க ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அது என்ன விஷயம் சார் சொல்ல வரீங்க? மக்கள் விரோத சக்தி இங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த தீய சக்தியை திருமாறனாலதான் ஃபேஸ் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியும். என்ன நாங்க வந்து நீங்க அன்பா பேசினா நாங்க ஒரு சின்ன குழந்தை கையில கொடுத்து கத்தியை கொடுத்து அன்பா கொடுத்து மாமா இங்க வாங்க அவங்களை குத்த போறேன்னு சொன்னா அன்புக்கு நாங்க கட்டுப்படுவோம், அதிகாரத்துக்கு எந்த காலத்திலும் கட்டுப்பட மாட்டோம். அந்த கான்செப்ட் அவங்களுக்கு தெரியும், அதனால எங்களுக்கு நிப்பாடிட்டாங்க. ஓகே, அடுத்த விஷயமா பார்க்கும் பொழுது இந்த 20 வருஷமா எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாத ஒரு ஊரா அண்ணாமலை அவர்கள் கூட வரும்பொழுது உங்களுக்காக பிரச்சாரம் பண்ண சொல்லியிருந்தாரு. ஒரு ரயில்வே ட்ராக் கூட இந்த ஊர்ல கிடையாது, நிறைய பேர் வெளியில போயிட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே இல்லாமலும் இருக்காங்கன்ற மாதிரி பேசினாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க தம்பி நீங்க போங்க, அங்க ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லக்கூடிய உங்ககிட்ட சொல்லக்கூடிய யாராக இருந்தாலுமே இந்த தொகுதிக்கு
அப்போ என்ன பண்ணலாம் ஒரு ஆப்ஷனை வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. அப்படி வெற்றி பெறும் பட்சத்துல என்ன நீங்க பண்ண முடியும் சரிங்க? ஆனா அண்ணாமலை அண்ணா வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. இங்க திண்டுக்கல் டு காரைக்குடியில வந்து ரயில் கனெக்ஷனே இல்லை. அது அப்படியே அவுட்டில் போகுது. நான் மக்கள் பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அங்கே திண்டுக்கல் டு காரைக்குடி அந்த செட்டிநாடு ரயில் ஜங்ஷன்ல ரயிலே நிக்கிறது இல்லை. இதெல்லாம் தொடர் வண்டி சாலையை இந்த பகுதியில் அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நான் என்ன நினைச்சிருக்கேன்னா இங்க 5 ஒன்றியம் இருக்கு. அந்த 5 ஒன்றியத்தை வருஷத்துக்கு ஒரு ஒன்றியத்தை தத்தெடுத்து ஒரு ஆண்டுகள் அந்த ஒன்றியத்துல மட்டுமே கவனம் செலுத்துறது. ஒரு ஆண்டுகளுக்கு அந்த ஒன்றியத்துல மட்டும் கவனம் செஞ்சு அந்த ஒன்றியத்தை சீர் பண்ணி அந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி கருவளை முள்களை புடுங்கி ஒரு மேய்ச்சல் நிலம் விவசாய நிலத்தை உருவாக்கி குண்டார் திட்டம், காவிரி குடிநீர் திட்டம், அங்க இருந்து வரக்கூடிய இந்த முல்லை பெரியார் அணை இது வரைக்கும் இருக்கு. நம்ம நீர்ப்பாசனத்துறை அமைச்சரா எப்படி எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு யாராவது இருக்கிறாங்க கார்ல கையில விழுந்து அந்த தண்ணியை கொண்டு வந்து வேடந்தாங்கல்ல சேர்த்துக்கிட்டா அந்த ஊருக்கு குடி தண்ணி பிரச்சனை வராது. அதனால எங்களுடைய திட்டம் என்பது வந்து ஒரு ஆண்டுகளுக்கான திட்டத்தை ஒரு ஒன்றியத்துக்கு வச்சிருக்கோம். அந்த ஒன்றியத்துல 1000 பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் நான் சரி ஒரு ஆண்டுக்குள்ள முடிக்கணும். சரி, இப்போ வெளியூர்ல இருந்து வந்து இங்க போட்டியிடுறாரு அப்படின்னு அமைச்சர் உங்க மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது உங்களுக்கே இவ்வளவு விஷயம் தெரியுது அப்படின்னா 20 ஆண்டு காலமா இங்கேயே இருக்கக்கூடிய ஒரு 4 முறை எம்எல்ஏ பிளஸ் வந்து 2 முறை மினிஸ்டராக இருக்கக்கூடியவருக்கு இதெல்லாம் தெரியாதா? அப்ப பிராக்டிகல் டிஃபிகல்ட் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அப்படி கேள்வி வருது. அவர் வந்து ஆக்சுவலா நான் வெளியூருக்காரன்னு தப்பா சொல்றாங்க. எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த பூமி இந்த பாரியாண்ட இந்த பிரான்மலை மலை இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரான்மலையில தான் எங்க முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. அங்க இருந்து மைக்ரேட் ஆகி போனவங்க தான் உசிலம்பட்டி பகுதியில இருக்கக்கூடிய பிரான்மலை கல்லர்கள். இந்த பக்கம் மைக்ரேட் ஆகி நாங்க இங்க இருந்து எங்க ஆரிஜின்ல இந்த பிரான்மலை தான். நாங்க மைக்ரேட் ஆனது அங்கதான். அதனால வந்து நான் வெளியூருக்காரன் அல்ல. அது போல ஆன்மீக ரீதியா சொல்லணும்னாலும் கூட எங்க அண்ணனுக்கு எனக்கும் துளாராசி விசா நட்சத்திரம், எனக்கும் துளாராசி விசா நட்சத்திரம், அவருக்கும் மகர லக்கணம், எனக்கும் மகர லக்கணம், எனக்கும் துலாம். துலாமுக்கு ஒத்துக்கிட்டு உழுதுண்டா நானும் மேல வந்துட்டே இருக்கேன், எப்பயாவது உழுது போனான்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே நாள் பிறந்தது, நானும் செவ்வாய்க்கிழமை அவரும் செவ்வாய்க்கிழமை. அப்ப என்ன சொன்னாங்கன்னா குன்றக்குடி முருகன்கிட்ட போய் இவங்களை தத்து கொடுத்து வாங்குங்கன்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு 25 வயசு இருக்கையில என்னைய கொண்டு வந்து முருகன்கிட்ட கொடுத்தாங்க. ஒரு நாள் பூரா உட்கார வச்சு தத்து கொடுத்து அப்புறம் என்னைய வந்து ஒரு 1.25 ரூபா கொடுத்து அப்புறம் எங்க அப்பா என்னை தவிட்டுக்கு வாங்கின பிள்ளை. நான் முருகன் கிட்ட தவிட்டுக்கு வாங்கின பிள்ளை தப்பு பண்ண மாட்டேன்னு முருகனுக்கு தெரியும். எனக்கு இந்த மண்ணுக்கு அதிக ஈர்ப்பு இருக்கு. நான் வெளியூர்லாம் போயிட்டு வந்தேன்னா எனக்கு ஏதோ ஒரு ஈர்ப்புல நான் இங்கிட்டு வருவேன், சம்மந்தமே இல்லாம வருவேன். நான் போனா பைபாஸ்ல போயிடலாம். ஆனா நான் எதுக்கு உள்ள வரேனே தெரியாது. என் டிரைவரும் தன்னை மறைஞ்சுக்கிட்டு வருவான். சரி அண்ணன் இந்த லைன் தான் போவாரேன்னு சொல்லிட்டு வந்தா அந்த முக்கில் ஒரு ஹோட்டல் இருக்கு, சாப்பிடுவோம். அந்நயத்துல வந்தாலும் அந்த ஹோட்டலை பார்ப்பா. இந்த மருதுபாண்டியர்களை தூக்கிலிட்டப்பா அந்த இடத்த ஒரு பார்வை எனக்கு இங்கிட்டு வந்தாலே அதை பார்க்கணும்னு எனக்கு ஒரு தோணும். ஏன்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அன்னைக்கு மருதுபாண்டியர்களை தூக்கிலிடப்பட்ட போது தமிழ்நாடு தென் தமிழ்நாடு மூலம் மரண ஓலம் கெட்டுச்சு. எல்லா பகுதியிலும் 10,000க்கு மேற்பட்டவங்களை தூக்கில போட்டாங்க. எனக்கு அதை அந்த இடத்த கிராஸ் பண்ணல அது எனக்கு லைவா மண்டையில ஓடும். இந்த இடத்துல அவங்க தூக்குல இலையில இவங்களோட மனநிலை எப்படி இருக்கும். இது எனக்கு எப்ப ரேரா தானே இங்கிட்டு வர்றேன். இப்போ ரேரா வர்றப்பெல்லாம் அந்த தூக்கிலிட்ட இடத்த அப்படியே பார்த்துட்டே வருவேன். கொஞ்ச நேரம் அப்படியே வண்டியை ஸ்லோ பண்ணி காருக்குள்ள உட்காந்து அந்த இடத்த பார்ப்பேன். அப்படியே கிட்ட வந்துட்டேன்னா அவங்க அந்த பழைய சிறைச்சாலை அந்த ரோடெல்லாம் இருக்கு, இந்த மணிமண்டபம் கட்டியிருக்காங்கல்ல, எனக்குள்ள ஒரு ஈர்ப்பு. சரி இந்த பக்கம் வரப்பெல்லாம் அந்த ஈர்ப்பின் வெளிப்பாடு தான் என்ன இந்த மண்ணை சேர்ந்த எங்க அப்பா யார் இப்ப சண்முகநாதன், குன்றக்குடி சண்முகநாதன் எனக்கு பேர் வச்சாரு. என் பேர் திருமாறன் அலைன்ஸ். எனக்கு திருமண பத்திரிகையில பாத்தீங்கன்னா திருமாறன் அலைன்ஸ் சண்முகம் இருக்கும். ஏன்னா இங்க என்னை கொடுத்து வாங்கினதுனால. அதனால இந்த மண்ணுக்கும் எனக்கு அதிக தொடர்பு இருக்கு, ஒரு ஈர்ப்பு இருக்கு. தொடர்புன்றதோட ஒரு ஈர்ப்பு இருக்கு. என்னை அறியாமே இந்த மண்ணுல எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஈர்ப்பு என்னை கொண்டு வந்து இங்க நிப்பாட்டும்னு எனக்கு தெரியல. சோ நீங்க வெளியூர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு கரெக்டா நீங்க பிரேக் பண்ணிட்டீங்க. அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. தட்ஸ் ரியலி கிரேட். இப்போ இத்தனை நாள் கள நிலவரம் நீங்க பார்த்திருப்பீங்க, தினமும் மக்களை சந்திக்கிறீங்க. டே 1ல இருந்ததுக்கும் இன்னைக்கு ஏதோ நிலவரத்துக்கும் என்ன சேஞ்சஸ் எதாவது பாக்குறீங்களா? இப்போ வரைக்கும் ஆணவத்துல பேசணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை. மக்கள்கிட்ட நிறைய எழுச்சி இருக்கு. நான் வந்து எல்லா இடத்துலயும் நான் பகிரங்கமா தான் கேட்கிறேம்மா, தப்பு பண்ணது நீங்கம்மா, அவரை நீங்க சொல்லக்கூடாது. நீங்க ஓட்டை அவர் வாங்க வந்தாரு, நீங்க ஓட்டை கொடுத்துருக்கீங்க. அப்ப நீங்க வந்து எந்த இடத்துலயும் அவர்கிட்ட அதிகாரமா கேட்க முடியாது. இப்ப நான் ஓட்டு கேட்க வர்றேன். ஓட்டு கேட்க வந்தவனுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நீ வாங்கினதை திருப்பி கொடுறான்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்கு உரிமை இருக்கும். அந்த உரிமையை உங்களுக்கு இயற்கையே கொடுத்துரும். அப்ப நீங்க ஓட்டை வாங்க வந்தவர்கிட்ட ஓட்டை கொடுத்துட்டு திருப்பி நீங்க கேட்டீங்கன்னா வித்த பொருளை திருப்பி வாங்க முடியாது. ஆனா நான் உங்ககிட்ட கேட்க வர்றேன். கேட்க வந்தவர்கிட்ட நீங்க எனக்கு தர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க திருப்பி கேட்கலாம். உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்டா எனக்கு ரோடு போடல, ஏன் ரேஷன் கடை போடல, ஏன் பால்வாடி ஸ்கூல் இல்லை, ஏன் அங்கன்வாடி மையம் இல்லை, ஏன் இங்க இந்த தார் சாலை இல்லை, ஏன் இங்க மின் வசதி இல்லை,
ஏன் மோடி திட்டத்தின் கீழ் கொடுக்கக்கூடிய 5000 வீடு இல்ல, ஜல் ஜீவன் திட்டம் ஏன் இன்னும் முழுமைப்படுத்தப்படல? எல்லா பக்கமும் குளம் இருக்கு. இந்த வாட்டர் லைன் இருக்கு பாத்தீங்களா, இப்ப இந்த சாக்கோட்டை பகுதியில போய் பாருங்க, ரோட்ல கிடக்கும் அந்த கனெக்ஷன் பைப் இருக்கு பாருங்க, அது ரோட்ல இல்லைன்னா மலைப்பாம்பு மாதிரி கிடக்கேன்னு பார்த்தேன். அது மலைப்பாம்பு இல்லைன்னே, நல்லா பாருங்க, உத்து பார்த்தேன். பார்த்தா ஒரு கிலோமீட்டருக்கு ரோட்ல பைப்பை போட்டிருக்காங்க. அதோட காஸ்ட் என்ன? மோடி இலவசமா கொடுக்குறாரு. இங்க இருக்கவே அதுக்கு 600 ரூபாய் கனெக்ஷன் காசு வாங்குறாங்க. இங்க இருக்க எல்லா, ஆனா அதுல கனெக்ஷன் காசு வாங்கினாலும் காசு அந்த தண்ணி வருதான்னு கேட்டா இல்ல. எந்த கிராமத்துக்கு கனெக்ஷன் போகல. காரணம்னா இந்த அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கம், மக்களை பத்தி யோசிக்காத அரசாங்கம். சாராய கடை அரசாங்கத்துக்கு என்ன அப்படி மக்களை போட்டுருக்கும்? இன்னைக்கு ஒரு ஸ்டாலின் வரேன்னு சொன்னாரு, நாங்க வந்தால் நாங்க சாராய கடையை மூடுவோம். முதல் கையெழுத்து அந்த எங்க அக்கா, எங்க மதனி கனிமொழி அக்கா என்ன சொன்னாங்க, இளம் விதவைகள் அப்படி செந்தமிழ்ல பேசினாங்க. இப்ப எல்லாம் பூரா தீர்க்க சுமங்கலியா இருக்காங்க. எல்லா பிள்ளைகளும் 20 வயசுல தாலி எடுத்து உட்கார்ந்து சாராயத்தை குடிச்சிட்டு 30 வயசுல செத்து போறாங்க. அப்ப இந்த மாதிரி ரெட்டை நாக்கு இல்ல, இந்த கலைஞருக்கு ரெட்டை நாக்குனா இப்ப இருக்க ஸ்டாலினுக்கு கனிமொழிக்கு 4 நாக்கு இருக்கு. டெய்லி ஒரு பொய், டெய்லி ஒரு பித்தலாட்டம், மக்களை எப்படியெல்லாம் ஏக்கலான்ற அந்த திட்டத்தோட தான் இருக்கு. சதுரங்க வேட்டை படத்துல அவரே பாரு, ஒரு மனிதன் இறக்கத்தை, ஒரு கருணையை பெறணும்னா இறக்கத்தை காட்டக்கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். ஆசையை தூண்டுற ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். ஆனால் இந்த முறை அவங்க ஆசையெல்லாம் நிறைவேறாது. கண்டிப்பான முறையில அந்த அரசாங்கம் சாராய அரசாங்கம், மக்கள் விரோத அரசாங்கம், மக்களுக்கு எதிரான அரசாங்கம் வீட்டுக்கு போறது உறுதி. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு ஏழையின் மகன், விவசாயியின் மகன், அடித்தட்டு பகுதியிலிருந்து கீழிருந்து மேல வரைக்கும் வந்து மக்களோடு மக்களாக கலந்து இந்த வட்டம் பல்வேறு திட்டங்களை அவர் அறிவிச்சிருக்கிறார். 10,000 ரூபாய் வந்தோடனே தரேன் இருக்காரு. மகளிர் உரிமை தொகை 1000 2000 மாத்திருக்காரு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பேருந்து இலவசம் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் அண்ணன் அம்மா காலத்தில் சொல்லப்பட்ட எல்லா திட்டங்களையும் அவருக்கு சொல்லியிருக்கிறார். நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாமே நின்றுச்சு. இந்த திட்டங்கள் இப்ப எதுவுமே இல்லை, எல்லாமே போச்சு. தாலிக்கு தங்கம் இல்ல, மடிக்கணினி இல்ல, கல்வி கடன் ரத்தம் இல்ல, விவசாய கடன் ரத்து இல்ல, பயிர் காப்பீட்டு கடன் ரத்து இல்ல, விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய எந்த சலுகைகளும் இல்ல, மானிய விலையில் கொடுக்கப்பட்ட எந்த பொருள்களும் கொடுக்கறது இல்ல. அம்மா மினி கிளினிக், அம்மா உணவகம், அம்மா மருத்துவமனை எதுவுமே கிடையாது. அம்மா செருப்பு கூட கொடுத்துச்சு. அந்த செருப்பு இருந்தா கூட தூக்கி அடிச்சிருவாங்கன்னா எனக்கு பயம். அம்மா செருப்பு இல்ல, எதுவுமே இல்லை. அந்த அம்மா பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ண முதல் தலைப்பிரசவத்துக்கு சீமந்தம் பண்ணாங்க. அது ஒரு தாய் உள்ளத்தோட, அது கூட இப்ப இல்ல. இப்ப அண்ணா எடப்பாடியார் என்ன சொல்லிருக்காரு, ஸ்கூட்டி தரேன் மானியத்துல. முதல் பட்டதாரிக்கு இப்ப படிக்கிற குழந்தைகளுக்கு 2000 ரூபாய் பணம் தர்றேன், மாணவர்களுக்கு 2000 ரூபாய் பணம் தர்றேன், மகளிர் இது வரைக்கும் இந்த உரிமை தொகை வாங்கியிருந்தவங்க 1 மடங்கு சேர்த்து தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஃப்ரிட்ஜ் தரேன், வாஷிங் மிஷின்ல இருந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஏன்னா இதெல்லாம் இந்த ஆட்சியில எட்டாக்கனியா போச்சு. இந்த குரூப் என்ன செய்யறாங்க தெரியுமா, ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ஒரு கூப்பனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 8000 ரூபாய் இந்த நீட்டி மாத்திரை பயிலுங்க, இவங்களை நீட்டி மாத்திரை தான் வேலையே. 8000 ரூபாய் கூப்பனை கொடுக்கறது, அதை போய் கொண்டு போய் கடையில கொடுங்க, உங்களுக்கு வேணுன்றதை வாங்கிக்க. இதெல்லாம் ஒரு மனுஷனை ஏமாத்துறதுக்கு எந்த அளவுக்குலாம் திட்டம் தீட்டுறாங்க அப்படின்னா, இந்த பொலிட்டிக்கல் அனலைசேஷன் கூட உட்காந்துட்டு பல லட்சங்களை வாங்கிட்டு இவங்களுக்கு ஐடியா கொடுக்கு. பிரசாந்த் குருசர் கொடுத்த ஐடியாவே இங்க இப்ப வந்துருச்சு. நீ அந்தாலே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவன் ரோட்ல திடுறான். இப்போ ஒருத்தனை கூட்டு வந்து வச்சிருக்காங்க. இப்போ ஒருத்தனை கூட்டு வந்து வச்சு அவனு இப்ப இவங்க தப்பான ஐடியாவா கொடுத்து இப்ப ஒண்ணும் இல்லாம நாசமா போயிட்டாங்க. இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. இந்த அண்ணன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆசி பெற்ற வேட்பாளர் அண்ணன் எடப்பாடியார் ஆசி பெற்ற வேட்பாளர் தான். பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆசி பெற்ற வேட்பாளர் தான். அதனால எங்க வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கு. கடைசியா ஒரு கேள்விங்க சார், இப்ப நீங்க பாரத பிரதமரை சொல்லும் பொழுது இப்போ இந்த தொகுதியில வெற்றி பெறும் பட்சத்துல இது ஒரு மோடி தொகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? டைரக்டா சில விஷயம் இங்க நடக்குமா? மோடி சில தொகுதிகள் அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சவங்களுக்கு அவர் கிஃப்டா என்ன செய்வார்னா, அந்த தொகுதியை வளப்படுத்துவார். ஏதோ ஒரு மூலையில ஒரு கொரோனா காலத்துல ஒரு முடி திருத்துவோருடைய பொண்ணு சேமிப்பு பணத்தை தூக்கி கொடுத்துச்சு. மதுரை மேலமடையில. இது எங்கேயோ நடந்த ஒரு விஷயம். பாஜக கட்சிக்காரங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. மோடி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அவர் என்ன செஞ்சாரு, மங்கி பாத்துல பேசுறாரு, அந்த பொண்ணு பேர சொல்லி. அதை பேசுனதுக்கு அப்புறம் எல்லா கட்சிக்காரனும் தட்டாமுட்டான்னு ஓடுறான். மோடிஜிட்ட யாருனாலும் தப்ப முடியாது. அவரோட பார்வை என்பது ஈகல் ஐ, அவர் ஒரு கழுகு பார்வை. அவர் மேலேயே பறந்துகிட்டு இருக்காரு, நம்ம தப்பு பண்ணலாம் நினைச்சா முடியாது. அவருடைய பார்வை இந்த பகுதியில பட்டிருக்கு. இந்த பகுதியை சொர்க்க பூமியா மாத்துவார். எல்லா ஃபண்டையும் கொடுப்பாரு. நான் அவருக்கு செல்ல புள்ள மாதிரி என்னை கூட்டு மேடைக்கு அருகில உட்கார வச்சு என்னை 3 தடவை என் பேர சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அது ஒண்ணும் இல்லை, நீங்க மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள், அடுத்து மாநில அரசாங்க திட்டங்கள், அண்ணன் எடப்பாடி அண்ணன் உட்காந்து நான் பேசி
ஏன்னா அதுக்கு என்ன கேக்குதுங்க, ஒரு லைட்டை கொடுங்க, ரோட போடுங்க, தண்ணியை கொடுங்க. குடிக்கிறதுக்கு 2026 ஆண்டுகளாச்சு மனித ஜென்மங்கள் தோன்றி இன்ன வரைக்கும் குடிக்க தண்ணி இல்லை, போக்குவரத்துக்கு பஸ் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ரேஷன்ல பொருள் இல்லை, பால்வாடி. ஒரு குழந்தை உங்க வீடியோல ஒரு ஒரு ஊடகத்துல கூட இப்ப நான் பார்த்தேன், ஒரு குழந்தை பேசுது, தாத்தா எனக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுங்க, பால்வாடி ஸ்கூல் கொடுங்க, நாங்க ரொம்ப தூரம் நடந்து போறோம், எங்க அப்பா பைக்ல ஏத்திட்டு போனாதான் உண்டு, இங்க பஸ் கிடையாது, ஆட்டோ கிடையாது, மினி பஸ் கிடையாது, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையெல்லாம் மாத்தணும்னா டபுள் இன்ஜின் சர்க்கார் ஒண்ணு. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பார்வையில நான் இயங்குறேன். அண்ணன் எடப்பாடியார் ஒரு ஏழையின் மகன், விவசாயியின் மகன், அவருடைய சலுகையிலும் நான் பெற்று இந்த மக்களுக்கு நல்ல முறையில சலுகைகளை செஞ்சு கொடுப்பேன். இந்த பகுதி முன்மாதிரியான பகுதியா நான் மாத்திட்டு அடுத்த 5 ஆண்டு காலம் இந்த மக்களே கேட்டுக்கொண்டாலும் நான் இந்த பகுதியில நிக்க மாட்டேன், வேற தொகுதிக்கு போயிருவேன். இது மாதிரி சீரழிஞ்சு கிடக்கிற தொகுதிகளை சீர் பண்றதுதான் எங்க ஃபார்வர்ட் பிளாக் வேலையாக இருக்கும். வெற்றி தோல்வி என்பது எங்களுக்கு முக்கியம் இல்லை. தோல்வியும் வெற்றியும் சமநேர்கோட்டில் பார்ப்பவன் நான். வெற்றி பெற்றால் சந்தோஷப்படுவனும் இல்லை, தோல்வி பெற்றால் அழுவும். உங்களை இன்டர்வியூ பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்து நிறைய பேர் பார்த்து பேசினேன் சார். ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, ஆமா இருக்கக்கூடியவங்க வந்துட்டு 20 வருஷமா ஒரு டெவலப்மெண்ட் பண்ணலதான், ஆனா நாங்க எல்லாருக்கும் அவங்க தான் ஓட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம், எங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது, பிஜேபி இங்க வந்துருமோ அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சார் அந்த பயம் வருது? பிஜேபி இல்ல, இந்த 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 மண்ணை சார்ந்தவர்கள், இந்த பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க, வீடு வாசலை கட்டி வாழ்ந்துருக்க கூடியவங்க, இன்னொரு அரசியல் அதிகாரம் இங்க வந்துருச்சுன்னா நம்ம கட்சிக்கு அந்த சீட்டு கிடைக்காம போயிருமே, இவங்க நல்ல பேர் வாங்கிட்டாங்கன்னா அடுத்தவங்க பிஜேபிக்கு தான் அந்த சீட்டை கேட்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாரும் மனசுலயும் இருக்கு. அதை நான் வெளிப்படையாக நான் பார்க்க முடியுது. ஆனால் நான் ஒரு ஃபார்வர்ட் பிளாக்காரன், இன்னைக்கு தாமரை சின்னத்துல நிக்கிறேன். இந்த தொகுதியை மீட்டெடுக்கிறதா என் வேலையை தவிர இது நான் பட்டா போட்டு படுக்கிறதுக்கு இங்க வரல. மீட்டை எடுத்துட்டு ஐயா மோடிட்டையும் சொல்லுவேன், அண்ணன் நயினார் அன்னைகிட்டையும் சொல்லுவேன், ஏன்னா இதை சுத்தம் பண்ணிக்கணும்னா அவங்க ரொம்ப வருஷமா அதிமுக, மற்ற கூட்டணி கட்சிகள், அமமுக, பல்வேறு கட்சிகளுக்கு இந்த தொகுதி மேல ஆசை இருக்கு. நம்ம கட்சி நல்லபடியா செயல்பட்டு செயல்பட்டிருந்தால் திருமாற நான் இங்க நிக்க மாட்டேன். மாற்று கட்சி, தோழமை கட்சிகள் கொடுங்கன்னு நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இங்க என் கூட விசுவாசமா உழைக்கிறவங்களெல்லாம் நான் லைவா பாக்குறேன். மாற்று கட்சி தோழர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அமமுகவாக இருக்கட்டும், டிஎம்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், அண்ணன் வாண்டியார் கட்சியை சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் நல்லா விசுவாசமா இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். நான் சாட்டை படம்னு ஒரு படம் பார்த்தீங்களா, இந்த சீர் கெட்டு போன பள்ளிக்கூடத்தை சரி பண்ணிட்டு பேக்கை தூக்கிட்டு மாட்டிட்டு வெளியே போறாரு, அதே மாதிரி 2031 பேக்கை தூக்கி மாட்டிட்டு நான் வெளியே போயிருவேன். இந்த தொகுதியில நான் பட்டா போட்டு உட்கார வரல, இந்த மக்களுக்கு தேவைகளை செஞ்சுட்டு நான் வெளியேறேன். அதான் என் எண்ணம். நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி.